மீதமான சப்பாத்தி அல்லது ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 10 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ அது கூடயே 1 டீஸ்பூன் வந்து குழம்பு பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் சேர்த்துட்டு நல்லா அடி ஒட்ட கிளறிட்டு, கெச்சப் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணால் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து தகன்னு எரியும். நல்லா வந்து நம்மளுக்கு வந்து சுருளை வரும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருந்ததுங்க. சைட் டிஷ்க்கு வந்து கெச்சப் அல்லது வந்து குருமா வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து கெச்சப் வச்சு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் இந்த சில்லி சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கட்டாயம் கொடுக்க மறக்காதீங்க. நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா இதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியும் நீங்கள் அதை அப்படி லாஸ்ட்டில் வந்து கிளறி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. பாப்பாவை நேற்று ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது வெளியில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு மிஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு பனியாக பயங்கரமான குளிராக இருந்துச்சுங்க. செம்ம குளிர். கையில் வந்து க்ளவ்வெல்லாம் போட்டு ஜாக்கெட்லாம் போட்டிருந்தாலுமே அந்த சைடு இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது எனக்கு எதிர்த்தாப்பில் வர ஆளே எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு மிஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு இன்னொரு பஸ் எடுக்கணும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணலான்னு போனால் ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து என்னால் போகவே முடியல. அந்த மாதிரி இருந்தது. எல்லா பக்கமும் பனிமூட்டமாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்தாலுமே நம்ம உடம்பு அது தாங்கலை. நல்ல குளிரோட நல்லா ஒரு இதோடு தான் போய்கிட்டு இருந்தோம். எனக்கு எய்தாப்பில் வர்றவங்க எல்லாருமே நல்லா வந்து ஸ்வெட்டரு இதெல்லாம் போட்டுருந்தாங்க. ஒரு டாகு கூட கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. அது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. நம்ம தான் குளிரில் ஆடணும். பாய்.